அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு. ஆமாங்க, காலையில் எழுந்திரிச்சு வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு அதை மட்டும் வீடியோ எடுத்தேன். பட் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு டைம் பத்தலை. ஏன்னா இன்றைக்கி காலையில் நேரமே கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அதுக்காக கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரெகுலராக ஓரளவுக்கு டைம் எல்லாம் கரெக்ட் பண்ணி எப்போவும் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சில சின்ன வேலைகள் இருக்கும்போது நம்ம அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாகணும் இல்லையா? அதனால தான் இப்போ நான் பேசி இந்த வீடியோவை போட போகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உபசரிப்பு. அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லைங்களா, அவங்கள நம்ம வந்த உடனே, அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்தில், எதிரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டு வாசலுக்குன்னு வந்துட்டால் நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கணும்னு. அது உண்மையான ஒரு விஷயங்க. எப்படின்னா, நம்ம மேலே ஒரு கோபத்தோடு வந்தாங்கன்னா கூட நம்ம சிரித்த முகத்தோடு அவங்கள மனசார வாங்கன்னு கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு அந்த கோபமெல்லாம் தணிஞ்சிரும். அவங்க நிறைய நம்மக்கிட்ட கேட்கணும், சண்டை கட்டணும்னு நினச்சி கூட வருவாங்க. ஆனால் நம்ம அந்த சிரித்த முகத்தோடு வாங்கன்னு ஒரு சொம்பு தண்ணி அவங்க கையில் கொடுத்ததையும் அப்படியே சாந்தமாயிடுவாங்க. இது ப்ராக்டிக்கலாக உண்மையான ஒன்று. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். யாராவது ஒரு கோவத்தில் ஒருத்தவங்க ஹார்ஷாக பேசணும், இல்லை ஏதாவது ஒரு மனசங்கடத்துலேயே வர்றாங்கன்னாலும் வந்த உடனே அவ்வளோ ஒரு சிரித்த முகத்தோட ஒரு டம்ளர் தண்ணியோ ஒரு சொம்பு தண்ணியோ கொடுத்து பாருங்கள். அவங்க அவ்வளோ சாந்தமாயிடுவாங்க. இதை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். அதாவது உபசரிப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. என்றைக்குமே நம்ம யாரையுமே உபசரிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். அதை கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சிரித்தாலோ, நம்மளை பார்த்து பேச வந்தாலோ, நம்ம முகம் கோணாமல் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசினோம்னா அதுக்கு அவ்வளோ ஒரு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி வரும். அதை நான் முழுசாக நம்புகிறேன். எப்படின்னா, நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட யாருனே தெரியாதவங்க ஒரு இடத்துல பொது இடத்துல பார்த்து சிரித்து பேசுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் உடனே அவங்கக்கிட்ட சிரித்து பேசிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், அடடே இவங்களை நம்ம எங்கே பார்த்தோம், எப்படி பார்த்தோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு டயத்தில் திரும்ப அவங்கள பார்க்க வேண்டியது வரும். அப்போ தான் தோணும், அடடே நம்ம அன்னைக்கு பார்த்து பேசின அவங்க தானே இவங்க அப்படின்ட்டு. எப்போவுமே இன்முகத்தோடு இருப்போம்.